கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா மீதி எடுக்கச் செய்வார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீதி எடுக்கீங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களில் பெற்ற பின்பு மீதி காரியங்கள் இருக்குதா? அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதை யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, ஏன் மீதி எடுக்க முடியலை? பொத்தலான பையில் போடுறது போல் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் அப்படியே ஓட்ட வழியாக ஓடிக்கிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. ஏன் மீதி எடுக்க முடியலை? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தான் நீங்கள் மீதி எடுப்பீர்கள், மாற்றமே இல்லை. மத்தேயு 14:20 நீங்கள் வாசித்து பார்த்தா 12 கூட நிறைய மீதி எடுத்தார்கள். நான் சொல்லட்டுமா? 12 மாதமும் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் மீதி எடுக்கும்படிக்கு நடக்குதா அப்படின்னு நீங்கள் யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, ஒவ்வொரு மாதமும் நான் மீதி எடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு நாள் ஒரு சகோதரர் என்கிட்ட ஜிபிக்கிறதுக்காக வந்தார். அவர் சொன்னால், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் பிரதர், ரொம்ப விடிய காலமே எந்திரிச்சு காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் அந்த ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி ஒரு 7-8 கடைகளுக்கு நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னுடைய ஒர்க்கை பார்க்குறேன். நைட்டில் புரோட்டா கடையில் போய் நான் வேலை பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 3 இடத்துல வேலை. ஆனால் என்னால் மீதி எடுக்க முடியலையே. ஏன்? அப்போ நான் உங்களை பார்த்து கேட்டேன், ஏதோ ஒரு தப்பு பண்ணுறீங்க, அது என்ன தப்புன்னு எனக்கு தெரியலை. இல்லை பிரதர், நிறைய கடன் எல்லாம் வட்டிக்கு போயிடுது. ஃபஸ்ட்டு அந்த கடனை அடைங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, கடனை அடைக்க உதவி செய்யும். வேதம் சொல்லுது, உபாகமம் 28:12, உபாகமம் 15:6, நீ கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பாய். அந்த வாக்குத்தத்தம் என்கிட்ட நிறைவேறட்டும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் அந்த கடனை எல்லாம் அடைத்தார். இப்போ அவர் சொல்கிறாரு, ஒவ்வொரு மாதமும் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்கிறார். இந்த கடன் இருக்கும் பொழுது என் இருதயத்தில் இருந்த வலி, வேதனை, கலக்கம், பாரம், துக்கம் சொல்ல முடியாதது. இப்போ நான் மீதி எடுக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்குது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் மீதி எடுக்கணும்னா ஒரு காரியம், 5 அப்பம் 2 மீனை ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தது போல் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களுடைய தொழிலை, உங்கள் வேலையை ஆண்டவருடைய கரத்தில் கொடுங்க. மீதி எடுக்க பண்ணுவா. பாருங்க, எலியா என்கிற தெய்வ மனிதனை ஆண்டவர் ஒரு வித்தவை வீட்டிற்கு போக சொல்கிறார். அந்த விதவை தாய் தம் மகனும் நானும் ஒரே ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகணும் அப்படின்னு சொல்லி கடைசி வினாடியில் அந்த விதவை இருக்கிறாங்க. அந்த ஊர் பேர் சாரிபாத். ஸோ அந்த தெய்வ மனிதர் சொல்கிறாரு, முதல் அடைய எனக்கு சுட்டு கொண்டுட்டு வா, அதற்கு அப்புறவு நீயும் உன் பிள்ளையும் சாப்பிடலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, இந்த பஞ்ச காலம் முடிவு மட்டும் எண்ணெயும் மாவும் குறைந்து போவதில்லை. அந்த தெய்வ மனிதர் சொன்ன வார்த்தையின்படி எண்ணெயும் மாவும் மீதி எடுக்க செய்தால் உங்கள் வாழ்க்கையிலும் மீதி எடுக்க செய்வார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவருடைய வாழ்க்கையில் மீதி எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். மீதி எடுக்க உதவி செய்வா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.